தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில்: நாம் தேவனை தூஷிக்கலாமா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30-31 வசனம்: ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை தூஷிக்கிறோம்? ஏசாயா 8ஆம் அதிகாரம் 21-22 வசனம்: இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும்போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். அவர்கள் அன்னார்ந்து பார்த்து பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய இடுக்கத்தின் காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் அவரிடம் மனம் திரும்பும் பட்சத்தில் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய அனைத்து பாவங்களையும் தம்முடைய தூய சிலுவையின் இரத்தத்திலே அவர் கழுவினார் என்பதை விசுவாசித்து அவரை அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை துதித்து நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார் என்ற விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் பட்சத்தில் தேவன் நம்மை நிச்சயம் உயர்த்துவார். நாம் தூஷணமாக அவருக்கு எதிரடையாக எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாத போது தேவன் நம்மை நிச்சயம் வழிநடத்துவார். அப்படி தேவனை நாம் தூஷித்தோம் என்றால் நிச்சயம் காரிருளும் அந்தகாரமும் நமக்கு உண்டு. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்: அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்பீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கஷ்டங்கள் இக்கட்டுகள் அனைத்து விதமான போராட்ட சூழ்நிலையிலும் நாம் உறுதியாய் இருக்கும் பொழுது நம்முடைய மனைவி, பிள்ளைகள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இந்த காரியம் தேவன் உனக்கு நிகழ்த்தினார் என்றும் தேவனை தூஷியும் என்று சொன்னாலும் நாம் உறுதியாக இருப்போம். தேவனை விசுவாசிப்போம். தேவன் நிச்சயமாக நம்முடைய அனைத்து அங்கலாய்ப்பையும் ஆக்கினைகளையும் சத்ருவின் சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் முறியடித்து நம்மை மீட்டுக்கொள்வார். நம்மை நிச்சயம் உயர்த்துவார். நாம் தேவனை தூஷிக்காமல் இருப்போம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்: யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டுமையாக ஏறெடுத்தாய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எதையும் செய்யாமல் இருப்போம். நாம் மேட்டிமை எண்ணம் கொள்ளாமல் நம்மை நாம் தாழ்த்துவோம். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்: நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் அதிபதிகளையும் தூஷியாமல் இருப்போம். ஏன்? தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்: தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளிலே அணைந்து போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் கொடுத்த 10 கட்டளைகளை நாம் வாசிக்கும் பொழுது தன் தகப்பனையும் தன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறதே. நாம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவோம். அவர்களை தூஷியாமலும் சபியாமலும் இருப்போம். அவர்களை தூஷிக்கும் போதும் சபிக்கும் போதும் நம்முடைய தீபமானது, ஒளியானது, ஆத்துமாவானது காரிருளிலே அணைந்து போகும் என்று வேதத்தின் வசனம் சொல்லுகிறதே. தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்: ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும்
பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் மற்றவர்களுக்கும் நாம் ஊழியத்தின் பாதையில் இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கும் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக நாம் ஒருவரையும் தூஷியாமலும் அவரோடு சண்டை பண்ணாமலும் நாம் பொறுமையோடு இருந்து எல்லா மனுஷருக்கும் நம்முடைய சாந்த குணத்தை காண்பிக்க வேண்டுமென்று ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து கொள்ள வேண்டுமென்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் ஒருபோதும் நம்முடைய வழிகளிலிருந்து விலகாமல் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயம் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் சொற்களும் தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நம் மனதில் நிறுத்த வேண்டும். 1 பேதுரு 3:16 கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய நல்ல நடக்கைகளை பார்த்து நமக்கு எதிராக சத்ருவின் தூண்டுதலாலும் சாத்தானின் சூழ்ச்சியாலும் நமக்கு எதிரியாக எய்யப்படும் அம்புகளான தூஷணங்களிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. நாம் பிறருக்கு விரோதமாக செல்லாத வண்ணம், எந்த ஒரு விஷயத்திலும் வெட்கப்படாத வண்ணம், அவர்கள் வெட்கப்படும் வண்ணம் நாம் நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் நீடிய பொறுமையோடு இருப்போம். தேவனே நியாயாதிபதி, அவரே நிச்சயம் நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தின் வசனம் சொல்லுகிறதே, பழிவாங்குதல் எனக்குரியது என்று. தேவன் அனைத்தையும் பார்த்து கொள்வார். நாம் சும்மா இருப்போம். 1 தீமோத்தேயு 1:13 முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனிடம் நம்மை திருப்பும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, அவருடைய பாதப்படியில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களுக்காக தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரணித்தார். அவர் என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நீக்கினார், என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தினார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது, மனம் திரும்புகிறது ஒவ்வொரு பாவியையும் தேவன் ரட்சித்து தம்மண்டை சேர்த்து கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் பலரை தூஷணமாக பேசி இருக்கலாம், நாம் துன்பப்படுத்தி இருக்கலாம், நாம் கொடுமை செய்தவனாக இருக்கலாம். நாம் நம்மை தாழ்த்தி தேவனண்டை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். இருதயத்தை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். தூய சிந்தனையை தருகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் நிச்சயம் நம்முடைய பாவங்களை அவர் அகற்றி நம்மை பரிசுத்த பாதையில் வழிநடத்துவார். தூஷணமான வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படாத வண்ணம் நம்மை காத்து கொள்வார். நாம் அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:9 அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் என் நேசர் என்னோடு இருக்கிறார். தேவனுடைய வேதவசனம் இவ்வாறாக சொல்கிறதே, உங்களுடைய எல்லா கவலைகளும் என் மீது வைத்து விடுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறதே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரித்து வழிநடத்துவார் என்று வேதவசனம் சொல்கிறதே. நாம் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுவோம். நிச்சயம் அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் நிச்சயம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நம்முடைய நாவை அடக்குவோம். பரிசுத்த பாதையில் நம்மை வழிநடத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து நிச்சயம் வழிநடத்துவார். நாம் தேவனை தூஷிக்காமல் நாம் ஜீவ பாதையில் நடக்க அவருடைய வேத வார்த்தையையும் அவரையும் நாம் தூஷிக்காமல் நாம் அவரை பற்றி கொள்வோம். தேவன் மீது நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். நாம்
நம்மை அவருடைய கைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது நிச்சயம் நம்மை உயர்த்தி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் தேவனை தூஷியாமல் இருப்போம். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன்.